வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம பிளாக் ஸ்டார் பாலியா நடித்து ரிலீஸ் ஆன தாக்கு மகாராஜ் என்ற ஒரு தெலுங்கு படம் தான். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெறும் தெலுங்குல மாத்திரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. நான் தேட்டர் போய் பக்கத்தில் இருந்த தெலுங்காரனை வச்சு லைட்டாக டப் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்காக இந்த படத்தை சொல்கிறேன். ஸோ இந்த படம் இந்த நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம என்ன பண்ணுறீங்களா, அந்த லைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போலாம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் படத்தோட ஆரம்பத்துக்கு போயிடலாம். ஸோ படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் ஸ்டார் பாலியா காமிப்பாங்கன்னு பார்த்தா காமிக்கல. பிகாஸ் அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குமே. ஸோ படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போகிற மாதிரி டிரைவர், அதுக்கப்புறம் டிரைவர் பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு கையில் நாய்க்கு ஊற்றி வச்சு காரில் போகுது. ஸோ காரில் போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சடன்லி வண்டியை நிப்பாத்துன்னு சொல்கிறோம். அப்போ வெளியே ரேபிட் இருக்கு போல, ரேபிட் தான் முயல். ஸோ அப்படியே வண்டியை விற்று வெளியே வந்து அந்த முயலை அப்படியே பிடிக்கலாம்னு போகிற பார்த்தீங்கன்னா அவள் கையில் இந்த நாய் அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படியே அந்த முயலை அங்கேயே விற்ற நாயை பின்னாடி தேடி போகிறாங்க. யார், நம்மளோட அந்த சின்ன பொண்ணு. ஸோ அப்படியே நாய் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு உள்ளே போயிடுது. அந்த இடத்துக்கு உள்ளே போகிற பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்து குறைச்சிட்டே இருக்கு. அந்த ஒருத்தனை பார்த்தல அவங்க நிறைய கேங் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்கே சும்மா பவுன்னு சவுண்ட் போடுற அதில் டென்ஷன் ஆகிட்டான ரவுடி பார்த்தீங்க. அவன் ரவுடி மாதிரி அந்த கேங்கோட ரவுடி இல்லீகலாக நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமல்ஸ் எல்லாம் தொங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணனா அப்படியே இந்த யானையோட தும்பிக்கை இருக்குமா, அதை எடுத்து அப்படியே தம்மால்னு ஒரு அடிச்சிடுறான். அந்த அந்த வெள்ளை கலர்ல ஒன்று இருக்குமே, அதை வச்சு தம்மால் நாய் அடிக்கிறா. ஸோ நாய் ஒரே ஷாட்ல செத்து போயிரு. இங்கே நம்ம ரவுடி சிக்ஸர்னு சொல்லி செலிப்ரேட் பண்றா. ஸோ அப்படியே அங்கன்னு கட் பண்ணி பார்த்தீங்களா இங்கே நாயை பொடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க மண்ணில். அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணுக்கு, அவங்க ஃபேமிலிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்கிறவன் ஒருத்தர் இருக்கா. ஏன்னா அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தா இருப்பாரு. ஸோ தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல். ஸோ அவர் என்ன பண்றாரா, அவங்க ஃபேமிலியோ 4-5 பேர் இருக்காங்க, 4-5 பேர் மேலே இருக்காங்க. அவங்க சிம்பிளா என்ன பண்றாங்க, அவங்க மேல கேஸ் போடலாம்னு இருக்காங்க. பிகாஸ் அங்க போய் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் இல்லீகலா கூட யாரோ பண்றாங்களே. ஸோ அதனால அவங்க மேல கேஸ் போடலாம்னு கேஸை போடுறாங்க. ஸோ கேஸை போட்ட உடனே பாத்தீங்களா வேற நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ வில்லன் பாத்தீங்களா இது வேற வில்லன். சொன்ன ரவுடி இருப்பாங்க சொன்ன இடத்துல அவருக்கு மேல ஒரு வில்லன். ஸோ அவர் தான் நம்மளோட லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர்னு அவரோட பேரு திருன்னு சொல்றாங்க. திருமுத்தல்னு ஏதோ தெலுங்கு பேரு வாயில வரல. ஸோ திருன்னு வச்சுப்போம் லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர். ஸோ அவர் என்ன பண்ணாரு, சும்மா அனிமல் இல்லீகலாக வேலை பண்ண போகிற வேற கேஸில் பிஸியாக இருக்கிறார், வேற ஒரு சம்பவம் செய்யறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்றாங்க உங்க மேல கேஸ் போத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோ, உங்க மேல அவங்க அந்த இடத்துக்கு மேல கேஸை போத்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, யாருன்னு கேட்டு இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே போய் நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல் அந்த தாத்தாவை பார்க்குற அந்த பொண்ணோட தாத்தாவை. ஸோ அப்புறம் சொல்ல நீங்க இந்த கேஸை மொத்தம் வாபஸ் வாங்கிக்கோங்க, இது நாங்கள் என்னோட ஃபேமிலி வேலை அப்படியே பரம்பரையா நம்ம இந்த வேலையை பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம தாத்தா சொல்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர் பார்த்தா நல்லா சம்பவம்லாம் செய்வார், ரவுடி ஆள் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்றாரா, நாங்க மிரத்துறேன்னு நாங்க வேற மாதிரி போயிடுற பிரச்சனை அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே அங்கன்னு கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இவங்க இருப்பாங்க அந்த ஃபேமிலியே ஒரு 4-5 பேர் அப்படியே பார்த்தா தாத்தா அண்டு நம்மளோட நம்ம வயசு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு அண்ட் இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துல டிராவல் ஆகிட்டு போகிற பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர் வந்து அந்த டிரைவரை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ டிரைவரை அட்டாக் பண்ணோட பார்த்தீங்கன்னா இவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் வரல, எம்எல்ஏ ஆஃபீஸர் வரல, அவரோட லோக்கல் ஆளுங்கன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யாரோ பெரிய ஆஃபீஸர் அவரோட ஃப்ரெண்டு போல, பிரின்சிபலோட ஃப்ரெண்டு, தாத்தா ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றாங்களா, நீ எதுக்கு இந்த மாதிரி பெரிய ஆளுங்க கிட்டலாம் வம்புக்கு போற, இந்த கேஸை வாபஸ் வாங்கி வித்துடுன்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன சொல்றாங்க, முடியும் யாரு ஓகே ஒரு ஃப்ரெண்டு காரணத்துல என்ன பண்றாரா, போலீஸ் என்னது சப்போர்ட் எல்லாம் தராரா. இவர் நம்மளோட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் பெரிய ஆஃபீஸர் போல. நம்ம பிரின்சிபல் தாத்தாவை அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் தராரு. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு. அண்ட் வேற சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒருத்தர் வேலை செய்வாருன்னு சொன்னேன். அவர் என்ன பண்றாரா, ஒரு வயசான பாத்தியமாவுக்கு ஃபோன் பண்ணி நீ போய் இவரை கால் பண்ணு, அங்கல இங்கிருந்து கால் பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. அவரு ஒரு லேடி வயசானவங்க பாத்தியமாக்கிட்ட அவங்க என்ன பண்றாங்களா அப்படியே கட் பண்ணிடுறாங்க அந்த சீன். அப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. அண்ட் அப்படியே அங்கே கட் பண்ணி வேற சீனை காமிக்க போற. இந்த சீன்ல நீங்க பாத்தீங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வண்டி டெசர்ட் மாதிரி ஏரியா இருக்கு, ரீஜியனோ ஏரியாவோ அங்க போறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்கிறாரு,
2 போலீஸ் ஆஃபீஸர், ஒருத்தர் கார் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்காரு அந்த வண்டியில. அப்போ சொல்றாரு, ஏன் சார் நீங்க இவ்வளவு பயமா இருக்கீங்க? அதுக்கான பெரிய ஆஃபீஸர் தான் சொல்றாரா, சாவே நம்ம கூட இருக்க போற எப்படா பயப்படாம இருக்க முடியும்? அப்புறம் தெரியும் நம்ம பாலியா என்ட்ரி தர போறான்னு நமக்கு புரிய வந்துச்சு. ஸோ அப்படி என்ன பண்றாங்களா, அப்போ அந்த அவங்க போயிட்டே இருக்காங்க வண்டியில. அப்போ 4-5 பேர் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரை தமால் டுமில்னு அடிச்சிடுறாங்க. அண்ட் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலியாவோட டோரை ஷூட் பண்ணிட்டு பாலியாவோட டோரை ஓப்பன் பண்ணி வராரு. அந்த டைம் அந்த சீன் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தேட்டரே பார்க்குறது தமிழ்நாட்டில் தான் இருக்குமே. தமிழ்நாட்டில் நம்ம தேட்டரு அப்பவே நல்லா ஓரளவுக்கு தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப காலையில் இல்லை, கேம் சேஞ்சர் அளவுக்கு இல்லை, ஆனால் சீட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஓரளவுக்கு 70, 50, 60, 65 to 70% ஆக்கியபென்சி ஆயிடுச்சு. நானும் சீக்கிரமாக போனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்பெல்லாம் இருந்துச்சு. பாலியா என்ட்ரி எனக்கே லைட்டாக நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, ராம்சிங் அவர் போல, அவரோட பேர் ராம்சிங். அவர் என்ன சொல்றாரு, உங்க ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க இப்போ கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவரே ஏற்ற மாதிரி அந்த ட்ரெயினுக்கு பிடிச்சி கிளம்பி வரப்போ பார்த்தீங்கன்னா வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து லேண்ட் ஆகிச்சு. ஸோ அவர் வெல்கம் பண்ண பார்த்தீங்களா அந்த வீட்டில் வேலை செய்கிறவர் இருக்காரு. ஸோ வீட்டில் வேலை செய்கிறவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு வண்டியில் கூப்பிட்டு போய் நம்மளோட தாத்தா பிரின்சிபல் தாத்தாவோட வீட்டுக்காக கூப்பிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கு. ஸோ வீட்டு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா 2 போலீஸ் ஆஃபீஸர் வச்சிருக்காங்க, கான்ஸ்டபிள். ஸோ நான் என்ன சொன்னேன், பிகாஸ் அந்த சப்போர்ட்காக ப்ரொடெக்ஷனுக்காக 2 போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறேன். இவன் யாரு, இவன் எதுக்காக வந்திருக்கா? நான் சொன்ன டிரைவர் செத்து போயிட்டு, ஸோ அதுக்கு பதிலாக நான் டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லாரு. அதுக்கப்புறம் செக் பண்ண வைக்கிறாங்க. செக் பண்ணி வந்து மெத்தல் டிடெக்டரை வச்சு செக் பண்றாங்க. ஸோ அங்க காலில் வைக்கிறாங்க. காலில் பார்த்தா மறுபடியும் கிங்னு சவுண்ட் அடிக்கிற. அப்போ சொல்ற, இல்லை ஒரு சும்மா ஆக்சிடென்ட் இருந்துச்சு, அப்போ மெத்தல் வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இடுப்பு பக்கத்தில் வைக்கிறாங்க. அங்கே ஒரு மெத்தல் சொன்னாரு. அப்போ நான் சொல்றேன், அதான் அந்த ஆக்சிடென்ட் அப்பயே வச்சுட்டாங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் லைட்டா மேலே தூக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாரு, நம்மளோட இவர் அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாலியா என்ன சொல்ற, லைட்டா கன்னு வச்சு ஷூட் பண்ணிட்டாங்கன்னு அப்போ சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இவர் சொல்றாரு, யார் நம்ம வீட்டு வேலை செய்யற பாத்தீங்களா, இல்ல இல்ல கன் எல்லாம் இல்ல, லைட்டா வெறும் சும்மா போயிட்டுனா அங்க ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, அப்போ கன் இவர் மேல பத்துச்சுன்னு சொல்லி அவர் அப்படியான சுச்சுவேஷனை மாத்திடுறான். ஆனா போலீஸ் ஆஃபீஸர் ஓ அப்படியா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க வருவாங்கன்னு காமிக்கிறாங்க. அவங்க யாருமே இல்லை, நம்மளோட ஊர்வஷி ராவுத்தேலா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஃபிட்னஸ் ட்ரெஸ் இருக்குமா, அதை போது நல்லா அழகா செக்ஸியா என்ட்ரி தராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் ஆஃபீஸருமே அப்படியே பார்க்குறாங்க கண்ணை வச்சு. நம்ம பாலியா சும்மா அப்படியே நார்மலாக நிற்கிறாங்க. அவங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துருக்காரு. கீழே அவங்க இடுப்பு சைடில் இருப்பா, நம்ம வயிறு இருக்குமா அங்கே பார்க்க போகிறோம். அவங்க சொல்ல போச்சு, நீ அங்கே பார்க்குற மேலே பண்ண சொல்ல போகிற. அவங்களோட இடுப்பில் கன் வச்சிருப்பாங்க போல, அதை அப்படியே தூக்கிடுறாங்க. கன் வச்சு நீங்கள் ஏன் சேஃப் போடாமல் வச்சிருக்கீங்க, சேஃப் போடுங்க, இல்லையா கன்னு ஷூட் ஆகிட்டோன்னு சொல்லிடுறாங்க. புல்லட் வெளியே வந்துடும் சொல்லிடுறான். இதை பார்த்துன்னு நம்மளுடைய ஊரசி அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே நீங்கள் போகலாம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபலை பார்க்குறாங்க. அண்ட் பிரின்சிபல் பார்த்தோடனே நீங்கள் கார் ஓட்டனே வந்திருக்கீங்க. ஆமாம் கார் ஓட்ட நான் செக் பண்ண மாட்டேன், என்னோட பொண்ணா வந்து செக் பண்ண, என்னோட பொண்ணா அவங்களோட பேத்தி தான் வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் அந்த பேத்தி வெளியே வர, அந்த சின்ன பொண்ணு வயசான பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா வைசாலி. ஸோ அப்படியே வந்து அவங்க கார் ஓட்டுறாங்க, செக் பண்ணுறாங்க. அவர் கார் ஓட்ட போது பார்த்தீங்கன்னா சும்மா போலீஸ் ஆஃபீஸர் மேலேயே ஏற்றுற மாதிரி போகிறான். அந்த சைடில் திரும்பிடாடா. ஸோ அது மாதிரியே நல்லா லேஸாக ஸ்பீடாக அந்த கொஞ்சம் ஃபன்னாக போகிற சீன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைசாலி என்ன பொண்ணு என்ன சொல்கிறான், ஓகே இவங்களை செலக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலியா போய் அந்த பொண்ணை போய் எப்போ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வர மாதிரி அந்த சீனு. அண்ட் அப்படியே அந்த ஒரு சாங்காகவே காமிச்சிடுறாங்க. கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அந்த ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் எடுக்கிற போல அந்த ஃபங்க்ஷன் இங்கே இவங்க சாப்பாடு போடுவாங்க. ஸோ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூச்சி மருந்து ஏதோ போட்டு விட்டுரு. அதுக்கப்புறம் பெரிய கேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்கூலில் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிடல அப்படி பண்ணலான்னு லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க வண்டி இங்கே சாப்பாடு ஃபங்க்ஷனில் போடலாம்னு இருக்க போகிற பார்த்தீங்கன்னா நம்ம பாலியா என்ட்ரி தராரு. ஸோ பாலியா வந்து என்ட்ரி தந்தோடனே இந்த லோக்கல் ரவுடி இருக்காங்க ஒரு 6-7 பேர். அவங்க கேட்க, நீ யாரா எடுக்க வந்திருக்க? அதுக்கு நம்ம பாலியா சொல்கிறாங்க, சார் நான் பெஸ்ட் கண்ட்ரோல் சார், பெஸ்ட்டில் இங்கே ஏதோ கருப்பாம்பூச்சி இருக்குன்னு நினச்சா இருக்கு நியூஸ் வந்துச்சு, அதனாலதான் வந்துன்னு சொல்றேன். ஸோ அவங்க பூச்சி மருந்து போட வந்தானே, பூச்சியார் பேர் ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ பூச்சியெல்லாம் பண்ணி என்ன பண்ணும், ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணும். அதுக்கு பதிலாக இவர் நான்டா பெஸ்ட் கண்ட்ரோலு அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கு தேத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஆக்ஷன்ஸ் அந்த வந்த ரவுடிஸ் எல்லாருமே அடிச்சு தள்ளிட்டாங்க. அண்ட் வேற சீன்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஃபங்க்ஷன்ஸ் நல்லா முடிஞ்சுக்கிடுச்சு. அண்ட் இவங்கெல்லாம் இவங்களாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்களா, ரவுடி அடிச்சாடி அடிச்சிரு அடி அப்படி பார்த்தீங்களா, என்னோட டைலாக் ரஜினிகாந்த் டைலாக்,
மேலே கத்த பருக்கிற கீழே டேஷ் தெரிக்கிறது டேஷ் நான் சொல்ல விருப்பம்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன போகிற பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் எம்எல்ஏ ஆஃபீஸர் வண்டி இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாங்க இவங்களா வேற யாரோ வெறித்தனமாக வச்சிருக்காரு போல, அடித்தவர் ரொம்ப பலசாலியாக இருப்பார் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு 4 பேரை காமிக்கிறாங்க. அண்ட் மெயினாக ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவர் பேர் தான் இவர் என்ன தெரியுமா ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்கிறாங்க. பேரே கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. நிறைய படத்தில் நம்ம கேட்டிருப்போம் ஸ்டீஃபன் ராஜ். ஸோ ஸ்டீஃபன் ராஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேஸை ஒருத்தன் ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண உடனே பெரிய ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவனை ஷூட் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறான். சார் 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 ஃபோன் லைன் கேட்கல சார் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படியே மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்களா நான் எனக்கு தெரியும் நீ ஷூட் பண்ணிட்ட உன்னை பற்றி தெரியாதா சொல்லிடுறாங்க. அப்படியே இன்னொரு டீட்டெயில் சொன்னாங்க. ஸோ டீட்டெயில் என்னன்னா இந்த ஜெயிலேருந்து ஒருத்தன் தப்பிச்சுட்டா அவனை போய் நீ பிடிச்சிட்டு வரணும். ஸோ அந்த ஜெயிலேருந்து தப்பிச்ச வேறு யாருமே இல்லை நம்ம பிளாக் பஸ்டர் பாலையாடான்னு தப்பிச்சுட்டு வர. ஸோ பிளாக் பஸ்டர் பாலையா தேடி இவர் போறாரு. யார் நம்ம ஸ்டீஃபன் ராஜ் எப்படி ஒரு ஸ்டெப்பாக தேடி போவார். அதுதான் இந்த படத்தோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த லோக்கல் ரவுடி ஒருத்தர் இருப்பான் நாய் அடிச்சு கொலை பண்ணான். ஸோ எம்எல்ஏ என்ன சொல்கிறான் நீ போய் தனியாக ஒளிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இவன் தலைவனும் போய் தனியாக ஒளிஞ்சிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலையை என்ட்ரி தந்து அடின்னு அடிக்கிறான். ஸோ அந்த அடியில் என்ன பண்ணா இவன் போய் சரண்டர் ஆகுறான். ஸோ சரண்டர் அனுப்புற மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுறான் அந்த இடத்துல இந்த எல்லாத்து மேலேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ராணுவ ப்ரொடெக்ஷன் மிலிட்ரி ப்ரொடெக்ஷனை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. இடத்துல இருக்கப்போ யாரும் வரவும் முடியாது போகவும் முடியாது. கவர்மெண்ட் இடத்த எடுத்துடுறாங்க அந்த ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ நான் இந்த சீனில் வேற சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் சோதா சர்க்காருன்னு ஒருத்தர் இருப்பார் போல. ஸோ சோதா சர்க்கார் ஃபோன் பண்ணி என்ன சொல்ல எதுனால ஆள் போயிருக்கா அந்த ஜெயிலுக்கு அந்த இடத்த பற்றி உனக்கு தெரியுமா அந்த எஸ்டேட்டில் இது அனிமல் மொத்தம் நடக்கல உன்னோட பிஸ்னஸ் என்னோட பிஸ்னஸ் ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வேற ஒன்றுமே இல்லை ட்ரக்ஸோட பிளான் இருக்குமே அது எல்லாத்தையுமே அதில் வளர்க்குறாங்க போல. மேலே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எஸ்டேட் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ இது நம்ம சொல்ல உனக்கு நான் இன்னும் 2 நாள் தான் தரேன் அதுக்குள்ளே நீ பெரிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்கிறாங்க. சோதா சர்க்கார் பார்த்தீங்கன்னா 4 நாள் தராரு. ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் போல படா சர்க்கார். அவர் வேற யார் மேலே கங்குவா வில்லன் இருப்பார் பாபு டியால். அவர் தான் இந்த படத்தோட வில்லன். ஸோ அவரை பார்த்து அவர் சொல்ல 4 நாள் இல்லை 2 நாள் தான் சொல்லிடுறாங்க. ஸோ அவர் 2 நாள் சொல்லி நம்ம சோதா சர்க்கார் நம்ம லோக்கல் எம்எல்ஏ பார்த்து 2 டேஸ்னு சொல்கிறாரு. ஸோ இவர் டென்ஷன் என்ன பண்ணணும்னு தெரில. அப்படி அங்கே கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்களா இவர் நம்ம பாலையாவும் அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஊர்வசி இருப்பாங்களா அவங்களும் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த படத்தில் போய் ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கா அந்த லோக்கல் மார்க்கெட் அங்கே போகிற பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க பாலையா மேலே. ஸோ பாலையா கார் எடுத்து அப்படியே சேஸ் அடிச்சு இவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அவங்க ஒரு அனிமல்ஸை மாற்றி வச்சுப்போ சொன்னாங்க நம்ம லோக்கல் எம்எல்ஏ இடத்துல. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லன்ஸை மாற்றி வச்சிடறாங்க ரவுடிஸை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லோக்கல் எம்எல்ஏ ஷாக்கு யாரா இருப்போ அப்படி கேட்க போகிற நம்மளோட பாலையை ஏற்றி தரான் நான் தாண்டா அவன் நான் தாண்டா இவன் நான் தாண்டா லியோ தாஸ் நான் தாண்டா பாலையான்னு என்ட்ரி தரேன். அங்கே இவங்க 2 பேர் பேசிக்க சண்டைலாம் போடல இவர் கத்தி வச்சா அவர் பக்கத்தில் போடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் மிரத்துறாரு நம்ம பாலியா லோக்கல் எம்எல்ஏ பார்த்து. அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோதா சர்க்காரே வந்து என்ட்ரி தராரு. ஸோ சோதா சர்க்கார் என்ன பண்ணுறாரா பிரின்சிபலை பார்த்து பேச பிரின்சிபல் பார்த்து என்ன சொல்கிறா அங்கே ட்ரக்ஸ் நடக்கிறது நான் உங்களுக்கு 50% தரேன் எங்களுக்கு 50% எடுத்துக்கிறோம் 50-50 டீலை முடிச்சுக்கலான்னு சொன்னேன். நம்மளோட பிரின்சிபல் அதெல்லாம் முடியாது கிளம்புன்னு சொல்ல. அண்ட் வேற சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோதா சர்க்கார் கிளம்புறாரா. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் ராஜ் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலையாவை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்துடுற. ஸோ பாலையா கண்டுபிடிச்சிட்டு வந்தோடனே இவர் என்ன சொல்கிறார நான் எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன். அது அந்த வீட்டு உள்ள பிரின்சிபல் கிட்ட பாலையோட ஃப்ரெண்டும் வந்து சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாலையாக்கு தான் தெரியும் இவரோட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஸ்டீஃபன் ராஜ். ஸோ என்ன பண்ணுறா ஒழுங்காக இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் என் கூட வந்துடு அப்படி சொல்லி நம்ம பாலியாவை அங்கேருந்து கிளம்ப. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இவங்க வேணாம் சொன்ன டீலு. ஸோ அந்த டீல் வேணாம் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோதா சர்க்கார் ஆளுங்களாம் வந்து இங்கே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோதா சர்க்கார் இங்கே ஆளுங்க வந்து ஒரு 20-30 பேர் வந்து இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அதே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குங்க எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. ஸோ கண்ட்ரோல் எடுத்தால் நான் லோக்கல் எம்எல்ஏக்கு தான் அடிப்படும். ஸோ லோக்கல் எம்எல்ஏ மாதிரி தான் எஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ கேஸ் அவர் தான். ஸோ ஏதோ பிரச்சனை இருந்தால் லோக்கல் எம்எல்ஏ கேரியரே போகும். இதெல்லாம் கேட்குற நம்ம சோதா சர்க்கார் என்ன பண்ணுறாரா நம்மளோட லோக்கல் எம்எல்ஏ அடிச்சிடுறாரு கட்டி வச்சு குத்திடுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே கட் பண்ணிடுறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு காமிக்கல. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் அந்த பிரின்சிபல் வீட்டில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 30 பேரை நம்ம லேடி போலீஸ் ஆஃபீஸர் சண்டை போடுறாங்க. அண்ட் வேறு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அந்த இடத்துக்குள்ளே போய் எஸ்டேட்டில் எடுத்து போய் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துலாம்னு பிளான் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா
இவங்களாம் அடிச்சிருக்கப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் நம்ம லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஊர்வசி இருப்பாங்களே அவங்கள அடிச்சிடுறாங்க. அவங்க கீழே வீழ்ந்தப்போ பார்த்தீங்கன்னா கொலை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வேலை செய்கிறவர். ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கோவிந்து. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மாதம் எந்திரி தண்டு ஆளுங்களை அடிக்கிறாங்க. ஸோ அப்படி அங்கே கட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பேர் வந்தாங்க. ஸோ இவங்க யார் பார்த்தீங்கன்னா மன் சிங்கு நம்மளோட பாலியாவை காப்பாற்றிருப்பாங்க அந்த ஜெயில் அந்த போலீஸ் வண்டியிலேருந்து. அவங்க வந்து அடிக்கிறாங்க இந்த சீனில். அண்ட் அப்படியே வேற இங்கே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சின்ன பொண்ணு இருக்கு வயசு பொண்ணு அந்த பொண்ணை அடிக்கலாம்னு போகிற பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிற அந்த அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. நம்மளோட அந்த பொண்ணு அப்படியே போகுது, அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போகும். ஆனால் வரப்போகிற பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் எடுத்து வெளியே வருது, பயமே இல்லாமல் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாசா பாலியா கூலாக வாக் தர்ற அதை பார்த்த உடனே நம்மளோட வில்லன் சாலை நீ யார்ற அப்படியே வந்து எல்லாருமே அடி வாங்கிடுறாரு அவர்கிட்ட. அவர் அடிக்கிற அடியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா மாசா ஸ்டைலாக இருக்கும், லைட்டாக சிரிப்பாகவும் இருக்கும். அதை அப்படியே ஓரமாக வச்சுப்போம். அங்கெல்லாம் அடியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொல்லையும் தூக்கிட்டு அவர் வெளியே வராங்க. ஸோ வெளியே வரப்போகிற பார்த்தீங்கன்னா நல்லா 5-6 பேர் இருப்பாங்களா அவங்க அவரோட ஆள். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஏதோ மகாராஜ் மாதிரி அப்படியே இவங்க கீழே முத்தி போட்டு வணக்கம் வைக்கிறாங்க அந்த 6 பேருமே. இவங்க சுற்றிட்டு நாளுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே அங்கன்னு கட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேலை சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்பவுமே 12 மணிக்கு மேகி சாப்பிடுமா. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மாவோட பிஹேவியரா. ஸோ அவங்க அம்மாவும் மேகி தான் சாப்பிடுவாங்க. அவங்க அம்மா யாருன்னு இப்போ வரைக்கும் காமிக்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவர் மேகி செய்கிறாங்க. ஸோ மேகி செய்யப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மொத்தையை வந்து சொல்கிறான், இங்கே தான் நீ தப்பிச்சிட்ட, ஆனால் அங்கே நம்ம எஸ்டேட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம பாலியா சொல்கிறேன் அதெல்லாம் நடக்கல, நான் இருக்கேன்னு. அப்போ அப்படிதான் ஃப்ளாஷ்பேக் அமைங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னா இவர் என்ன பண்ணா இவருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் செஞ்சு தான் வந்திருக்காரு. ஸோ நான் சொன்னேன் நீ எஸ்டேட்டில் இதை வாங்கிறாங்கன்னு. ஸோ அப்போ நிறைய அந்த இடத்த அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துறாங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அந்த எடுக்கிற ஆளுங்க எல்லாருமே அடின்னு அடித்து அந்த ட்ரக்ஸ் மொத்த ட்ரக்ஸுமே எரிச்சுட்டார் அவர். ஸோ அப்போதான் அவர் என்ன காமிக்கிறாங்களா இவர் சோதா சர்க்கார இடத்துக்கு வர்றாரு. ஸோ இடத்துக்கு வரப்போர் பார்த்தீங்கன்னா எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலி எல்லாருமே அடிச்சுட்டு இருக்காரு அந்த டைமில். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா 6-7 பேரை அமிச்சிட்டு அடிக்க சொல்கிறாரு நம்ம சோதா சர்க்கார். அவரை போய் என்ன பண்ணுற அடிக்க போக பார்த்தீங்கன்னா பாலியா வச்சு ஒரே கத்தி வச்சு ஸ்வைன்னு நிறைய கிழிக்க. அப்போ பயமா சோதா சர்க்கார் எடுத்து ஒரே புல்லத்து நம்ம பாலியாவோட ஷோல்டர் சைடில் அடித்து விடுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாலியா கொஞ்சம் வீக்கான மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா சோதா சர்க்கார் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வேற யாருமே இல்லை நம்ம பதா சர்க்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா தாக்கூர். நம்மளோட பாலியா பேர் பார்த்தீங்கன்னா படத்தில் தாக்கு. ஸோ தாக்கு வர்சஸ் தாக்கூர். ஸோ சோதா சர்க்கார் ஃபோன் பண்ண தாக்கூர் என்ன சொல்கிறான், அவன் உயிரில் ஒன்று 1% கூட இருக்கக்கூடாது, அவனை உடனே கொலை பண்ணிடு இல்லையா ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படி சொல்ல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஏரியாவில் என்ன பண்ணுறாரா ஒரு இந்த சீத்தாவா லெப்பர்டு கூட சண்டை போடுறாரு, அன்ட் பண்ணுறாரு, கண்ணு வச்சு அன்ட் பண்ண. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சுட்ட லெப்பர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாலையாவும் தள்ளாடுற அந்த 1% சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பாலையா இங்கே மறுபடியும் எடுத்து எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரே பொருள் 6-7 பேரையும் கொலை பண்ணிடுறேன். அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லெப்பர்டு இருக்குங்க அது ஏறி நம்மளோட பாபிடியால கொலை பண்ண பார்க்குறது. ஆனால் நம்ம தாக்கூரை கன்னியாகுமரியா காஷ்மீரில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெளிக்கொண்ட பாலையா வந்து நம்மளோட சோதா தாக்கூரை ஒரே வெட்டில் தலையை துண்டு உடம்பு துண்டா மாத்திடுறாரு. ஸோ இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் இருப்பாரு தாக்கூர், சரி சோதா தாக்கூரா, ஆமாம் சோதா தாக்கூர் இல்லை சோதா சர்க்கார் செத்து போகிற. அங்கே பார்த்தீங்கன்னா லெப்படுக்கு நம்மளோட இவருக்கு பாலையா நம்ம தாக்கூர் பெரிய சர்க்காருக்கு நடந்த சண்டையில் என்ன நடந்துச்சா நம்மளோட லெப்பர்ட் செத்து போயிச்சாங்க. நம்மளோட சர்க்கார் தப்பிச்சுத்தரேன். அப்படியே கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலையாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பாடி வீக்காக இருக்கு, பிகாஸ் 16 வெத்து ஒரு புல்லத்து. ஸோ நம்ம பாலையா அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க. அப்போலாம் நம்ம பிரின்சிபல் ஆளோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் நம்ம கோவிந்த் இருக்காரு. ஸோ கோவிந்த் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேமிலியோட ரிலேட்டட். அப்போடா ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவோன்னு ஃப்ளாஷ்பேக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஊர் இருக்கும் போல. ஸோ அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. அந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஊர் என்ன இருக்குமா வெத்தடிச்சுனா இருக்கும், ஒரு செடி கூட இல்லாமல் விலங்குலாம் செத்து போய் இப்போ ஆச்சும் வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி வரும். ஒரு பாத்திரத்தை எடுத்து போய் தண்ணி பிடிப்பாங்க. ஸோ தண்ணியே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நான் நடக்கிறா அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ வந்துச்சு போல. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துக்கு தண்ணி எடுத்து வர்றாரு, அவர் பிளான் பண்ணுவார் அப்படின்ற சொல்ல. ஸோ அவர் யார் மேலே பாலையாவும் பாலையாவோட ஒய்ஃபு பிரக்யா ஜெய்ஸ்வால். ஐ திங்க் அக்கண்டா படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அக்கண்டா படம் ஹீரோயின் தான் இந்த படத்தில் பாலையாவோட மறுபடியும் ஒரு ஒய்ஃபை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க, வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் செக் பண்ணி என்ன பண்ணுறாங்களா கொட்டேஷனை போய் நம்மளோட
இவங்களுக்கு அனுப்புறாங்க கலெக்டர். ஸோ கலெக்டர் வேற யாருமே இல்லை, நம்ம ஜெர்சி படம் தெரியுமே, ஜெர்சி பட ஹீரோயின் ஸ்ரத்தா ஸ்ரீநாத். ஸோ அவங்களுக்கு போய் அவங்களோட பேர் இனிமேல் ஸ்ரத்தாவை வச்சுலாம் நம்ம பிரக்யா பிரக்யா, நம்ம பாலையா பாலையா. ஸோ பாலையாவும் பிரக்யா போய் அந்த ஸ்ரத்தா கிட்ட போய் இவங்களை தராங்க அந்த கொட்டேஷன். அவங்களும் பார்த்து ஓ இது ஏதோ மெத்தட் மாதிரி தாங்க, பக்கத்தில் ஒரு டேம் இருக்கு போல. ஸோ அந்த டேம்லேருந்து இவங்க தண்ணியை பாஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஓகே. ஸோ நம்ம கலெக்டர் ஓகே நான் போய் பார்க்குறேன் பேசி பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு சீனில் அந்த பிளான் என்னன்னா, ஆக்சுவலி அங்கே ஒரு மைனிங் இடம் இருக்குது. ஸோ மார்பிள் மைன் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஓனரை பார்க்க போகிறேன். சார் ஓனர் தான் வேறு யாரும் இல்லை, நம்ம தாக்கூர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 தாக்கூர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி தாக்கூடா கங்குவா பாபிடியால். ஸோ அவங்க பார்க்க போகிறேன்னா சொல்கிறாங்களா, நான் எடுக்கிற இடத்த தரணும், அது ஒரு டேமை போய் மைனிங் இடத்துக்காக தரணுமா, மார்பிள் மைனிங் எங்களால் தர முடியாதுன்னு அவங்க சொல்ல, நான் ஏற்கனவே கலெக்டர் கிட்ட பேசியாச்சு நம்ம பாலியா சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு டீ எடுத்துவான்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் வர. ஸோ கலெக்டர் யாருமே இல்லை, நம்மளோட ஸ்ரத்தா இருக்காங்க, அவங்க கூட கலெக்டர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லனோட ஒய்ஃபு தான். ஸோ இதை காத்துட்டு நம்ம பாலியை சொல்ல, நீங்கள் ஏன் இங்கே முன்னாடியே சொல்ல அப்படி கேட்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க. அண்ணா யார் நம்மளோட பாலியா, நம்ம ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்காங்க ஸ்ரத்தா. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாலியா நோ ப்ராப்ளம்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கிட்ட போகலாம் பார்க்குறேன். மினிஸ்டர் வந்து 1 2 3 நாளாக சுத்த வைக்கிறாங்க, ஒன்றுமே சொல்லாமல். அதில் டென்ஷன் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரா, மினிஸ்டரை எப்படியாச்சும் போய் பார்க்கணும்னு சொல்லி மினிஸ்டர் கிட்ட போய் பார்க்குறாரு. அப்படியே பிளானை சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறான். அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்க அங்கே வேலை செய்கிறாங்களே அந்த மைனிங் இடத்துல, இவரை பார்த்தீங்கன்னா பாபிடியால் நான் தாக்கூர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஷா ட்ரீட் பண்ணாங்க. பொண்ணுங்க சின்ன சின்ன பொண்ணுங்க அவங்கள கூப்பிட்டு போய் ரேப் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வேணும்னு சொல்லி நம்ம பாபிடியால் பார்த்தீங்கன்னா வில்லனு தாக்கூர் ஆளுங்களை அனுப்ப கொலை பண்ணால், அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் டென்ஷன் பாலியா போய் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு வர. ஏற்கனவே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூஸே தெரியும் அவனோட பாலியாவுக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படி போய் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வர. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாலியா பார்த்தீங்கன்னா தாக்கூர் வீட்டுக்கு போகிறோம். ஸோ தாக்கூர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாக்கூர் மொத்தம் இருக்கிற, மற்ற 3 பேருமே அந்த இடத்துல இல்லை. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபில் இருக்காங்க. நான் இன்னொரு தாக்கூரை செம்மன்னு அடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அந்த ஸ்ரத்தா இருப்பாங்களே கலெக்டர், அவனுக்கு எதுக்காக இவர் இப்படி அடிக்கிறீங்க அப்படி சொல்கிறார். அப்போ சொல்கிறார் என்னது, அந்த தாக்கூர் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு மேலே யூரின் அடிச்சிருக்கான், உயிரோதே இருக்க போகிறேன் யூரின் அடிச்சு அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கான்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறேன்னா நம்ம பாலியா அப்படியே எடுத்து அந்த தாக்கூரை கொலை பண்ணிடுறேன். ஸோ 4 தாக்கூரில் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கூர் இப்போ போயாச்சு, இன்னும் 3 தாக்கூர் தான் இருக்காங்க. அதில்டா நம்ம ஒரு தாக்கூர் பாபிடியால், இன்னொரு தாக்கூர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் இப்போ ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடியே இப்போ கொலை பண்ணிட்டாரு. அந்த காடில் போய் தலையை துண்டாக வெட்டிட்டாரு, ஒரு அது போயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 தாக்கூர் இருக்காங்க. 4 தாக்கூரில் இப்போ ஒருத்தர் தான் செத்து போயிருக்காரு. ஓகேவா, ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற 3 தாக்கூருக்கே தெரிய வந்துச்சு. ஸோ 3 தாக்கூருக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம பாலியா எப்படியாச்சும் கொலை பண்ண பிளானுக்கு இதெல்லாம் போய் ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 20 பேரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த கிராமத்தில் தனியாக வந்து ஒருத்தர் கொலை பண்ணலாம் பிளான் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட பாலையாவோட ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ பாலையாவோட ஒய்ஃப் மேலே குத்த போப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செம்மையாக காத்துரு அந்த மண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நம்ம தாக்கு மகாராஜ் நம்ம பாலியா வந்து என்ட்ரி தராங்க. ஸோ பாலியா வந்து என்ட்ரி தந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தாக்கூர் இருக்காரு, மற்ற 2 தாக்கூருமே அங்கே இல்லை. ஸோ அந்த தாக்கூரை பார்த்தீங்கன்னா நம்ம பாலியா கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 2 தாக்கூர் அவுத்து இன்னும் 2 தாக்கூர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அவர் என்ன ஆச்சுன்னா அவர் அந்த இடத்துக்கு அந்த ஏழை ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜ் மாதிரி ஆகித்தரேன். ஸோ அதனால தான் அவர் வந்தார் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே முத்தி போட்டுடுவாங்க மகாராஜா வராங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை நடக்க நம்மளோட ஆளுங்களை தேடி தின்னாங்க. அப்போது யார் நம்மளோட பாலையாவோட ஒய்ஃபு பாலையாவை எல்லாருமே தேடிட்டுருக்காங்க. யார் நம்ம பாபிடியால், நம்ம பெரிய சர்க்கார் அண்ட் சோத்தா சர்க்கார், அவங்க 2 தாக்கூருமே. ஸோ தேடிட்டு போகிற பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை யார் நம்ம பாலையாவோட ஒய்ஃபை பார்க்க நம்மளோட ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கலெக்டர் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட கலெக்டருக்கு இதை சொல்கிறாங்க, இவர் நம்ம என்னோட புருஷன் பார்த்தீங்களா இவங்க கூட சேர்ந்து இருக்காங்க, ஏதோ மினிஸ்டர் கூட சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீநாத் சொன்னாங்க. அப்புறமே தெரியும் அந்த ஊர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தான், அந்த கலெக்டர் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யார் நம்ம வில்லனோட ஒய்ஃப் தான். பிகாஸ் வில்லனோட ஒய்ஃபுக்கு தேவை அந்த மக்களால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தான் நான் நியூஸ் பேப்பர் வச்சேன் அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பொண்ணு போய் நியூஸ் பேப்பர் எடுத்து தான் நம்ம பாலையா இப்போ பெரிய ஆளாக என்ஜினியராக பண்ணுற. ஸோ அந்த நியூஸ் அந்த ஏழை மக்களுக்கு தண்டனே நம்ம ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தான். ஸோ அவங்களுக்கு இவங்க புருஷன் பண்ணதே பிடிக்கல, ஆனால் என்ன பண்ண முடியாது, அவங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ
இதுக்காக அவங்கள டைரெக்டாக மாற்றி விடல, ஆனால் இன்டைரக்டாக பண்ணிட்டாங்க. என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்குது. ஸோ அது என்னன்னா அவங்க இல்லீகலாக ட்ரக்ஸ் வளர்க்குறாங்க. அதுதான் சென்னை, கேரளா பெரிய பெரிய இடத்துல அன்னைக்கு எஸ்டேட்டெல்லாம் சொன்னேனே ஃபர்ஸ்ட் சீனில் அது பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண தான் நம்மளோட ஸ்ரத்தா சின்ஹா ட்ரை பண்ணிக்கோம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபி டியாலுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம வில்லனுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுறாங்களா, கத்தி எடுத்து நம்மளோட கை இருக்குமே ரிஸ்ட் ஏரியாவில் கிழிக்கிறாங்க. ஸோ கிழிச்ச உடனே என்ன ஆகும், அந்த உயிர் போக ஆரம்பிக்கும். நீ ஒழுங்கா வந்து என் ஒய்ஃபை காப்பாத்து. அவங்க பார்த்தா எவிடன்ஸ் இருக்கு மேன், எவிடன்ஸ் இவர் பண்ற எவிடன்ஸ் எல்லாருமே இவங்கிட்ட தண்டித்தாங்க, நம்ம பாலையா கிட்ட. ஸோ உடனே வந்து நம்மளோட இவர் பார்த்தீங்கன்னா பாலையா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு நம்ம தங்கச்சி மாதிரி ஸோ போய் காப்பாற்றணும், போய் காப்பாற்றுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாபி டியாலு நம்ம வில்லனுக்கு இவங்களுக்கு செம சண்டை வந்துச்சு. சண்டை அடி அடி அடிதான் மேலே கத்த பிறகு கீழே டேஷ் தெரி கோத்த தெரிக்குது, அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபி டியால போய் செமையாக சாத்துட்டார. என்ன சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரத்தா சின்ஹா செத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் உயிர் போகிறது. அண்ட் அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை நான் சொல்கிறேன் யாருன்னு போக போக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருமே அந்த சோதா சர்க்கார் அண்ட் படா சர்க்கார் அந்த தாக்கூர்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அண்ட் வேற சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் இல்லை நம்மளோட வில்லனோட ஒய்ஃப், அதான் நம்மளோட ஸ்ரத்தா சின்ஹா கலெக்டர் என்றவர், கலெக்டரே கூப்பிடலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உயிர் போட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்து போயிடுறாங்க. அப்போ ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க, என்னோட பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். என்னோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க என்னோட அப்பா இருக்காங்க, அதாவது கலெக்டரோட அப்பா. அவங்க இந்த பொண்ணோட விஷ்ணு அந்த பொண்ணு இருக்குமே தாத்தா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் தண்டு சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, கன்ஃபார்மே வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான்னு சொல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்களா அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் கட் பண்ண போகிறதா நான் ப்ரெசென்ட் வரேன். இந்த ஸ்டோரியில் யார் சொல்கிறா, நம்ம கோவிந்தா அந்த வீட்டில் வேலை செய்கிறவன் பார்த்தீங்களா அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்ல. ஸோ பிரின்சிபல் தான் யார், நம்மளோட ஸ்ரத்தா சின்ஹாத்தோட அப்பா. அந்த சின்ன பொண்ணு இருந்துச்சு வைஷாலியா விஷ்ணுன்னு, அந்த பொண்ணு தான் நம்மளோட வில்லனோட பொண்ணு அண்ட் நம்ம கலெக்டரோட பொண்ணு. ஸோ மறுபடியும் அங்கே ஸ்டோரி சொல்ல, கோவிந்த் ஸ்டோரி சொல்ல, ஸ்டீஃபன் ராஜ் என்ன போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், அவரு அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அவர் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே ரொம்ப எமோஷனலாக அப்படியே அங்கேருந்து கட் பண்ணாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா எவிடன்ஸ் வந்துச்சு பாலையா. ஸோ பாலையா என்ன பண்ணாரு, எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி அந்த எஸ்டேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அவர் என்ன பண்ணாரு, தாக்கூர் 2 பேருமே எஸ்கேப் ஆகி காஷ்மீருக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் அவர் அந்த ஏரியாவில் இல்லை, அந்த மைன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன மெயின்னா அந்த மைன் அங்கே இருக்குது. ஸோ மைனை க்ளோஸ் பண்ணி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானே, முக்கியமான பிளானே. அதுக்கு தான் தாக்கூர் அலோவ் பண்ணவே இல்லை. அப்படியே என்ன ஆச்சு, அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற வேண்டியும் நம்ம பாலியா மேலே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாலியா மேலே வந்துச்சு. ஸோ வெண்டத்தையுமே அவர் பண்ணித்தாரு, சின்ன பொண்ணையும் காப்பாற்றிட்டாங்க, அந்த ட்ரக்ஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாங்க. இல்லை டென்ஷன் என்ன, நம்ம பாபி டேல் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பழி வாங்கடா வராற. அண்ட் அந்த தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பாலியா கூட சண்டை போடுறப்ப என்ன ஆகிச்சு, நம்மளோட சோதா சர்க்கார் அவரோட தலையை வெட்டிட்டாரு. ஸோ இது நம்ம பாபி டேல் கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட் சீன் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் நம்மளோட தலைவன் இவன் பாலியா அட்மிட் ஆகியிருக்காரு. அண்ட் நம்மளோட வில்லன் அப்போ பாபி டேல் என்ட்ரி தர அந்த ஸ்டோரி கோவிந்து நம்ம பிரின்சிபலு நம்ம வயசான தாத்தா கிட்ட எல்லாரையும் கிட்ட சொல்லி முடிச்சுட்டார. அப்போ பார்த்தீங்கன்னா பாபி டேல் வந்து இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுற. அண்ட் அவரோட ஆளுங்க இருக்காங்க, அந்த மன்சிங்கு அந்த 5-6 பேர் இருப்பாங்க போராடுற. ஆனால் முடியல அவங்களால, பிகாஸ் அவங்க கன்னு வச்சிருக்காரு. ஸோ அடின்னு அடி வாங்கிக்கிறாங்க இவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடி போகிறாங்க, யார் நம்ம சின்ன பொண்ணை தேடி ஓட போகிற. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் மாதிரி தான், சின்ன பொண்ணு ஓடி போயிட்டே இருக்கோம். ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மறுபடியும் பேக் வாக் போகிறோம். அப்போ நம்ம பாலியா மாஸ் வாக் வராங்க. 2 பேருமே நல்லா அடி சண்டை போடுறாங்க. ஆனால் சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் வில்லன் செத்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா நீ எவிடன்ஸ் எல்லாம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணி அந்த மைனை இடித்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கே டேமை கத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே செட்டில் ஆயிடுச்சு. அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா தாத்தா கூட இப்போ மறுபடியும் சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் நம்மளோட கோவிந்து மன்சிங் ஆளுங்களாம் பார்த்தீங்களா அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. நம்ம பாலையாவும் அவங்க ஒய்ஃபை போய் பார்க்குறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு பையன். ஸோ இதோட படத்தை முடிக்கிறாங்க. அங்கே டேம் கன்ஸ்ட்ரக்ட் ஆன மாதிரி அண்ட் தண்ணியெல்லாம் இவங்க வருது. அண்ட் எல்லா வில்லேஜஸ்க்குமே தண்ணி வந்துச்சு. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை பிடிச்சி முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிரஷன் பிடிச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் இந்த மாதிரி நிறைய படம் உங்களுக்காக வச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ நண்பர்களே.